வணக்கம். மீனம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க மறைத்து வைத்த போராட்டங்கள் என்பது நிச்சயமாக இருக்கத்தாங்க செய்யும். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வெளிப்படையான போராட்டங்கள் மட்டும் தாங்க இல்லாமல் இருந்திருக்கும். ஆனா உள்ளுக்குள்ள சில போராட்டங்களும் சில துரோகங்களும் உங்களுக்கு நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில சில பாடங்களையும் சில அனுபவங்களையும் உங்களுக்கு நிச்சயமா ஏற்படுத்தி கொடுத்திருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில துரோகங்கள் நடக்கும். அதுவும் கூட இருக்கக்கூடிய மனிதர்கள். நீங்கள் ரொம்பவும் அளவுக்கு மீறி அவர்கள் மீது நம்பிக்கை வைத்த சில மனிதர்கள் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில துரோகங்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அந்த துரோகங்களும் உங்களுக்கு மறைந்த ஒரு துரோகங்களாக இருக்கும். மறைத்து வைத்த துரோகங்கள் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். யாரோ ஒருத்தவங்க அமைதியாக உங்களை இந்த ஒரு நேரத்துல மனதை உடைக்கவும் செய்வார்கள். அது உங்களுக்கு பொறுமையாக ரொம்ப நாட்கள் கழித்து உங்களுக்கு தெரிய ஆரம்பித்தாலும் அது உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு புரியவும் ஆரம்பிக்குங்க. இந்த மாதிரியான சில விஷயங்கள் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சக்தி வாய்ந்த ஒரு செயல்களையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இது உங்களுக்குள்ள வழிகளையும் தேடியும் கொடுக்குங்க. நீங்க ஏன் தெரியுமா தனிமையான ஒரு வாழ்க்கையை இதுவரைக்கும் வாழ்ந்து கொண்டிருப்பீங்க. நீங்க எப்பொழுதுமே கூட்டத்தில் இருந்தாலும் தனிமையான ஒரு வாழ்க்கையை தான் நீங்க வாழ நினைப்பீங்க. ஏன் தெரியுமா உங்களை முழுமைக்கும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒருத்தவங்க இந்த ஒரு வாழ்க்கையில இல்லை என்பதை நீங்க நீங்க அறிந்து கொள்வீங்க. அதனால நீங்க எதையுமே ஆழமாக எப்பொழுதுமே அதனை முழுமையாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மனிதர்களாக மாறி இருப்பீங்க. அதனால எதை பற்றியும் நீங்கள் அதிகமாக சிந்திக்க மாட்டீங்க. எது நடந்தாலும் அது நம்முடைய நன்மைக்காகத்தான் நடக்கிறது என்பதை முழுமையாக நீங்கள் புரிந்து அதன்படி நடந்து கொள்ளும் இருப்பீங்க. உங்களுடைய மனது ஏன் தெரியுமா உடைந்து விட்டது? நீங்கள் உங்களுடைய மனதை எப்பொழுதுமே நீங்க வெளியில் எதை பற்றியுமே கூறாமல் நீங்க உள்ளுக்குள்ள மட்டுமே இல்லாமல் எல்லாத்தையும் நீங்க வெளியில ஓபன் பண்ணி விட்டுருவீங்க. உங்களுடைய மனதிற்குள் இருக்கக்கூடிய உணர்ச்சிகரமான சில விஷயங்கள், மனதிற்குள் அடக்கி வைத்த சில ஏக்கங்கள் என அனைத்தையுமே நீங்கள் வெளியில் எப்பொழுதுமே கூறக்கூடிய மனிதர்கள். ஆனால் அதுதாங்க உங்களுடைய வாழ்க்கையில சில விஷயங்களையும் சில பிரச்சனைகளையும் உருவாக்கியது. மனதிற்குள் வைத்தது அனைத்தையுமே நீங்கள் வெளியில் போய் கூறும் பொழுது அது உங்களுக்கு பிரச்சனையாக மாறியது. ஆனால் நீங்கள் அவர்கள் இதனை ஏற்றுக்கொள்வார்கள் என்று நினைத்துதான் கூறியிருந்திருப்பீங்க. இருந்தாலும் போக போக இவர்கள் ஏன் இப்படி கூறுகிறார்கள், அது மட்டும் அல்லாமல் அவங்க கூறுகின்ற பதிலும் உங்களுடைய மனதை உடைக்கின்ற மாதிரி நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். நீங்க கொடுத்த காதல், நீங்க கொடுத்த நம்பிக்கை எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு திரும்ப கிடைக்காமலே போயிருந்திருக்கும். இந்த விதமான மனது உடையக்கூடிய சில தருணங்கள் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில சில விஷயங்களை உங்களுக்குன்னு ஏற்படுத்தியும் கொடுத்துருக்குங்க. ஆரம்பத்தில் எதுவுமே உங்களுக்கு தெரியாம தாங்க இருக்கும். ஆனால் போக போக இதெல்லாம் ஏன் நடக்கிறது, எதற்காக நடக்கிறது என்று பல கேள்விகளுக்கு உங்களுக்கே விடை தெரியாமல் இருந்த நாட்களும் நிச்சயமாக இருந்திருக்கும். நீங்கள் உங்களுடைய கனவு வாழ்க்கையை ஏன் தெரியுமா உங்களுக்கு கிடைக்காமல் போய்விட்டது. நீங்கள் எப்பொழுதுமே அழகான ஒரு வாழ்க்கையை எப்பொழுதுமே நினைத்து வாழ்ந்து கொண்டே இருப்பீங்க. அது நடக்கிறது நடக்கவில்லை என்றாவது விஷயம். இருந்தாலும் உங்களுடைய கனவிற்குள் ஒரு அழகான ஒரு வாழ்க்கையை நினைத்து கொண்டு வாழ்வீங்க. ஆனா உங்களுடைய வாழ்க்கையில உண்மை என்ன தெரியுமா, அதை போல உங்களுடைய வாழ்க்கையானது இருக்காது. அதுக்கு ஆப்போசிட்ல தாங்க உங்களுடைய வாழ்க்கை இதுவரைக்கும் உங்களுக்கு நடந்து கொண்டே தாங்க இருக்கும். நீங்கள் நல்லது நினைத்தா கூட உங்களுடைய வாழ்க்கையில கெடுதல்கள் மட்டுமே தாங்க நடக்கும். இருந்தாலும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கையில கனவுகள் தான் உங்களுடைய வாழ்க்கையில இருந்து கொண்டே இருக்கும். நீங்க நினைத்த வாழ்க்கை என்பது உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் அமைந்ததே கிடையாதுங்க. இதே போல் உங்களுடைய வாழ்க்கையில சில வழிகள் உங்களுக்கு, அதுவும் வழிகளானது நம்பிக்கை உடைந்த சில வழிகளாக இருக்கும். நீங்கள் எப்பொழுதுமே உண்மையான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய மனிதர்கள். நீங்கள் அதிகமாக எப்பொழுதுமே ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. நீங்க அதிகமாக எப்பவுமே காதலிக்கவும் செய்யவும் ஆரம்பிப்பீங்க. ஆனா இந்த மாதிரியான சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில சில வழிகளை காரணமாக உங்களுக்குள்ள மாத்திருக்கும். இது உங்களுக்கு ஆரம்பத்துல எதுவுமே தெரியாம தாங்க இருந்திருக்கும். ஆனா போக போக இதெல்லாம் ஏன் நடக்கு, எதற்காக நடக்கிறது என்று எதுவுமே தெரியாம உங்களுடைய வாழ்க்கையில தீவிரமான சில வழிகள் நிச்சயமாக உருவாவதற்கான காரணங்கள் இருந்திருக்கும். ஆனா அதே தீவிரம் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில அழகானதாகவும் மாறி இருக்கும். அதுதான் ஆபத்தாகவும் உங்களுக்கு தேடியும் கொடுத்திருக்கும். நீங்கள் இப்படி ஆவதற்கான காரணங்கள் என்ன தெரியுமா? நீங்கள் இப்போது இருக்கக்கூடிய இந்த தனிமை, நீங்க நடந்து கொள்ளக்கூடிய உங்களுடைய விதங்கள், நீங்கள் எப்பொழுதுமே மற்ற நபர்களிடம் எல்லாத்தையும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மனிதர்கள். அதனால என்னவோ உங்களுடைய பெர்சனலான சில விஷயங்களை நீங்கள் மட்டுமே முடிவு செய்ய வேண்டிய சில விஷயங்களை மற்றவர்களிடம் போய் நீங்க கேட்பீங்க. அது உங்களுடைய வாழ்க்கையில சில அனுபவத்தை உங்களுக்கு நிச்சயமா தேடியும் கொடுக்குங்க. நீங்க அனுபவித்த வழிகள், உங்களுடைய காதல் வாழ்க்கைகள், உங்களுடைய துரோகங்கள் எல்லாமே சேர்ந்து உங்களை இந்த ஒரு நிலைமைக்கு ஆளாக்கியிருக்கும். இது ஆழமான உணர்ச்சிகரமான ஒரு மனிதராகவும் உங்களை மாற்றிருக்கும். இதெல்லாம் உங்களுடைய பலவீனம் கிடையாது. ஆழமான ஒரு உண்மையை புரிந்து கொள்வதற்காக மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில நடந்த சில விஷயங்களாக இருக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில சரியாக பொருந்துகிறதா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக கூறுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும். எனவே வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை இனிமே நல்ல ஒரு நிலைமைக்கு மாற ஆரம்பிக்கும். சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு தேடியும் கொடுக்கும். நீங்கள் இதுவரைக்கும் எந்த விதமான துரோகங்களும் நீங்கள் இதுவரைக்கும் துரோகங்கள் வழிகள் எவ்வளவோ நாட்கள் காத்து கொண்டு இருந்திருப்பீங்க. எல்லாத்தையுமே நீங்க அனுபவித்து விட்டீங்க. ஆனா இதுக்கப்புறம் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை அனுபவிக்கணும். எப்பொழுதுமே வாழ்க்கையில
நமக்கு கெடுதல்கள் நடந்து கொண்டே இருக்கிறது என்றால் நன்மைகள் நடக்கப் போகிறது. அந்த ஒரு கெடுதல்களை நம்ம எப்படி தாங்கிக் கொள்கிறோம் என்பதை பார்ப்பதற்காக மட்டுமே வாழ்க்கையில தொடர்ந்து கெடுதலுக்கு மேல கெடுதல்கள், வாழ்க்கையை விளக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நம்மளை தள்ளி கொண்டே தாங்க இருக்கும். ஆனா இனிமே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அனுபவித்த எல்லாத்துக்கும் இனிமே நன்மைகளானது கிடைக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு கதைகள் தான். ஆனால் இது உங்களுடைய வாழ்க்கையில சோகமான ஒரு கதைகளாக மட்டும் இருக்காது. இது ஒரு அழகான ஒரு ஆரம்பத்தையும் உங்களுக்கு தேடி கொடுக்கும். ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை உங்களுக்குள்ள உருவாக்கவும் செய்யும். நீங்க இனிமே முடிவு எடுக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன சந்தோஷங்கள் உங்களை நல்ல ஒரு நிலைமைக்கு தேடி கொடுக்கும். வாழ்க்கைனா என்ன என்பதையும் நீங்கள் உணர்ந்து கொள்ளவும் ஆரம்பிக்கவும் செய்வீங்க. உங்களுடைய காதல் கதைகள் இனிமே உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற ஆரம்பிக்கும். நீங்கள் மனதில் வைத்திருந்த அந்த எல்லா விதமான பிரச்சனைகளுமே இனிமே தீர்ந்துவிடும். வெளியில் சொல்ல முடியாத காதல் வாழ்க்கை கூட, இன்கம்ப்ளீட்டாக முடிவு பெறாமல் இருந்த காதல் வாழ்க்கை கூட இன்னொரு நேரத்தில் முடிவுக்கு வந்துவிடும். ஒன்று ஆமா இல்லை இல்லை, ஏதாவது ஒரு முடிவானது உங்களுக்கு தெரிய ஆரம்பித்து விடும். நீங்க இந்த ஒரு நேரத்துல எல்லாரிடமும் அமைதியாக, அதே போல எல்லாரிடமும் அருமையாகவும் பழகவும் ஆரம்பிப்பீங்க. ஆனா இந்த ஒரு முறை உங்களுடைய மனதிற்கு எல்லாமே இனிமேல் நன்மைகளாக மட்டுமே தாங்க நடக்கும். உங்களுடைய காதல் வாழ்க்கையிலும் ஒரு மாற்றமானது கிடைக்கும். இதுவும் ஒரு அர்த்தமுள்ளமான ஒரு வாழ்க்கையாக உங்களுக்கு நிச்சயமாக மாறவும் செய்யுங்க. நீங்க எதிர்பாராத வெற்றி உங்களுடைய வாழ்க்கையில இனிமேல் கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்க பிளான் பண்ணாத ஒவ்வொரு வெற்றிகளும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்குன்னு வர ஆரம்பிக்கும். அது ஒரு சர்ப்ரைஸ் போல உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்தாலும் போக போக அது எந்த அளவுக்கு உங்களுக்கு நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுப்பது என்பதை நீங்களே உணர்ந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. இந்த ஒரு வெற்றி தாங்க உங்களுடைய வாழ்க்கையில தன்னம்பிக்கையாக மட்டும் இருக்காது, நீங்கள் யார் என்பதையும் உங்களுக்கு தேடியும் கொடுக்குங்க. நீங்க உங்களை நினைத்து நீங்களே இந்த ஒரு நேரத்தில் ஆச்சரியப்படுவீங்க. உங்களை நினைத்து நீங்களே பெருமைப்படுவீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு நிச்சயமாக நடக்கவும் செய்யுங்க. உங்களுடைய வாழ்க்கை இந்த ஒரு நேரத்தில் வெளிச்சத்திற்கு வர ஆரம்பிக்கும். நீங்கள் இதுவரைக்கும் இருந்த இருட்டில் இருந்த உங்களுடைய வாழ்க்கை இப்போது உங்களுக்கு வெளியில் வர ஆரம்பிக்கும். உங்களுடைய வாழ்க்கையில இனிமே வெளிச்சம் என்பது மெதுவாக மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில நுழைய ஆரம்பிக்கும். இருந்தாலும் அது உங்களுடைய வாழ்க்கையில மெதுவாக நுழைந்தாலும் தன்னம்பிக்கையான, நம்பிக்கையான, தெளிவான சந்தோஷத்தையும் தெளிவான ஒரு மாற்றத்தையும் உங்களுக்கு தேடி கொடுக்கும். நீங்கள் இந்த ஒரு நேரத்துல முன்னேறி செல்ல ஆரம்பிப்பீங்க. எதிர்காலத்துல உங்களுக்கு நல்ல ஒரு நிலைமைகளானது உங்களுக்குன்னு கிடைக்க ஆரம்பிக்கும். அதை நீங்களே புரிந்து கொள்ளவா ஆரம்பிப்பீங்க. இனிமே உங்களுடைய வாழ்க்கை அழகானதாக மாறிவிடும். நீங்க பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒரு பாதைகள் அனைத்தையுமே மாறிவிடும். இப்போது உங்களுடைய வாழ்க்கையில உண்மையான ஒரு மாற்றங்களை நீங்கள் அனுபவிக்க ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய நேரங்களுக்கு இனிமே நல்ல ஒரு மாற்றங்களானது கிடைக்கும். உங்களுடைய எல்லா விதமான சிந்தனைகளும் இனிமே அழகானதாக மாறிவிடும். உங்களுடைய வாழ்க்கையை இனிமே நீங்க என்ஜாய் பண்ணவும் ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில எல்லா விதமான பிரச்சனைகளும் உங்களுக்கு கிடைத்து கொண்டே தாங்க இருக்கும். வாழ்க்கை என்றால் என்ன, அதனை எப்படி வாழ வேண்டும் என்று எல்லாத்தையும் நீங்கள் அறிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. நீங்கள் இனிமே முழுமையான ஒரு மாற்றத்தை பெறவும் ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய பாதைகள் உங்களை இந்த ஒரு நேரத்துல முழுமைக்கும் உங்களுக்கு நன்மைகளை தேடியும் கொடுக்கவும் ஆரம்பிக்குங்க. நீங்க உணர்ச்சிகரமாக இருந்தாலுமே இப்போது அது உங்களை தைரியமான ஒரு மனிதர்களாக மாற்றி கொடுக்கும். நீங்கள் எப்பொழுதுமே மென்மையான ஒரு மனிதர்களாக இருப்பீங்க. இருந்தாலும் அது உங்களை இனிமே தைரியமான ஒரு மனிதர்களாக மாற்றி கொடுக்கும். இந்த விதமான மாற்றங்கள் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு மறுபிறப்பு போல உங்களுக்குன்னு தெரிய ஆரம்பிக்கும். ஆனா இனிமே உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நடக்கும். எல்லாமே நடந்து உங்களுடைய வாழ்க்கையை எப்படி நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு போகணும், உங்களுடைய வாழ்க்கையில இந்த அளவுக்கு மாற்றங்கள் நடக்கப் போகிறது என்பதையும் காட்டுவதற்காக மட்டுமே இந்த மாற்றங்கள் எல்லாம் உங்களுக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் இது அனைத்தையும் நீங்கள் போக போக உணர்ந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. வாழ்க்கைனா என்ன, வாழ்க்கையில இப்படிப்பட்ட மாற்றங்கள் நடக்கிறது என அனைத்தையும் நீங்கள் உணர்ந்து அதன்படியும் நீங்கள் நடந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. எனவே மறக்காம இதனை நீங்கள் செய்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறிவிடும். உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள், சந்தேகங்கள் இருந்தால் அதனையும் கமெண்ட் வாயிலாக கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். மறக்காம நம்முடைய சேனலுக்கு மட்டும் நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தாங்க நம்ம தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து கொண்டே இருக்குங்க. நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில நல்லது மட்டுமே தாங்க நடக்கும். நன்றி, வணக்கம். ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கமெண்ட் வாயிலாக கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன்.